பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். ராஜுவோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டான்ஸில் அவங்க சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. அதனால அங்கே இருந்த ஒரு ஜட்ஜு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்ட்டு சொல்கிறாங்க. அதனால் அவங்க சொல்லிக் கொடுக்குறப்போ ராஜுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. அங்கே தொட்டு இங்கே தொட்டும் நீங்கள் அப்படி சொல்லி தொட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க. அது வந்து ராஜுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நீ வந்து இப்படி தயங்கி கூச்சப்பட்டு இருந்தேன்னா நீ டான்ஸில் வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ இந்த ட்ரெஸ் மட்டும்தான் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கியா, உங்ககிட்ட வேறு ட்ரெஸ்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ட்ரெஸ் போட்டுட்டெல்லாம் டான்ஸ் ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஜட்ஜெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க என்கிட்ட சுடிதாரும் சாரி மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. சரி நீங்கள் இப்போ கிளம்பலாம், ஆனால் நெக்ஸ்ட் ரவுண்ட்லையாவது கொஞ்சம் சிரித்து டான்ஸ் ஆடுங்க, அப்போ தான் உங்களை நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கேருந்து ராஜியும் போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் கதிருக்கு வந்து மனசே சரியில்லை. ஏன்னா அவங்க ராஜியை பற்றியே நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் கதிர் வந்து ராஜிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணுறப்போ ராஜி வந்து நீ ஓகேவா இருக்கியான்னு சொல்லி கேட்குறப்போ ராஜு நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்களே அதுக்கு முன்னாடி முந்திட்டு நானே வச்சிட்றேன் ஃபோனுன்னு சொல்லிட்டு ராஜியே வச்சிட்றாங்க கால். அப்போ கதிருக்கு வந்து அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ராஜு ஓகேவா இருப்பாளா, ஏதோ ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கதிர் மனசில் அதுவே தோணிகிட்ருக்கு. அங்கே இருந்த 2 பசங்க வந்து ராஜுக்கிட்டே சொல்கிறாங்க, நீ வந்து ஜட்ஜ் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்குறப்போ நீ வந்து ரொம்ப ஓவராக பண்ணியாமே, இப்படியெல்லாம் இருந்தேன்னா உன்னால் இங்கே வின் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த 2 பொண்ணுங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்ட ராஜுக்கு ஒரு மாதிரி மனசே சரியில்லை. மயிலோட அம்மா வீட்டுக்கு வராங்க மயிலை பார்க்கறதுக்கு. அப்புறம் அங்கே எதுக்கு வந்தாங்கன்னா, சும்மா இங்கே கோயிலுக்கு வந்தேன், அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்கிறாங்க. மயிலோட அம்மாவோட சொந்தக்காரங்க ஒருத்தருக்கு குழந்த பிறந்திருக்கும். அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒருத்தருக்கு குழந்த பிறந்திருக்கு நம்ம ஊரில், அவங்க உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாவாம்மா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவாங்க. அதுக்கு கோமதி சொல்லுவாங்க, ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே குழந்த பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குத்தி காமிச்சிட்டு போவாங்க. உடனே மயிலோட அம்மா என்னடியும் உன் மாமியை இப்படி சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஆமாம்மா குழந்தை இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறந்தே என்னை ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மயிலோட அம்மா இன்னும் ரொம்ப ஏற்றி விடுறாங்க. சொத்தெல்லாம் உன் புருஷனோட பேருக்கு மாற்றி எழுதி வாங்கிக்கோடி, சூதானமாக வாங்கிக்கோ. ஏன்னா எல்லா செந்திலுக்கும் நல்ல கவர்மெண்ட் வேலை, கதிருக்கு ட்ராவல்ஸ் வைக்க போகிறாங்க. ஆனால் உன் புருஷனுக்கு என்னடி இருக்குது, கடை மட்டும்தான் இருக்குது, எப்படியாவது நீ எல்லாத்தையும் பங்கு பிரித்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மயிலை ஏற்றி விட்றாங்க. அடுத்து டின்னர் சாப்பிட்றதுக்கு ராஜு போகிறாங்க. அங்கே போன இடத்துல அங்கே பொண்ணுங்க 2 பேரும் பேசுகிறாங்க. ஏன் நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க, நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட இல்லை யாராவது தப்பாக நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. போகிற எல்லா இடத்துலையுமே தப்பானவங்களும் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க. நாம் தான் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கண்டுக்காமல் போயிடணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். நாங்கள்லாம் எவ்வளோ டான்ஸ் காம்படிஷனை பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராஜியும் மனசை தேத்திக்கிறாங்க. ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இன்னொரு செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ரவுண்டில் அந்த ஆல்ரெடி ஒரு சென்னை பையன் வந்து பேராக ஆடணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொமான்டிக் ரவுண்டுன்றனால 2 பேரும் பேராக தான் டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. இப்போது கப்பிள் டான்ஸ் ஆட போகிறாங்க. அங்கேருந்த ஜட்ஜெல்லாம் கேட்குறாங்க, உங்ககிட்ட இந்த ட்ரெஸ் தான் இருக்கா, நாங்கள் ஏற்கனவே சொன்னோம்ல ட்ரெஸ்ஸு வந்து இதில் ஆடுனா கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு சொல்லிட்டு, ஏன் நீங்கள் திரும்பியும் இதே ட்ரெஸ் போட்டுட்டு வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜுக்கு மனசே சரியில்லை. இந்த செகண்ட் ரவுண்டில் ராஜுக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.